கிருஷ்ணகிரியில் விநாயகர் சிலை உற்பத்தி செய்யும் மையங்களில் காவல்துறை கண்காணிப்பாளர் நேரில் ஆய்வு. விநாயகர் சிலை அமைக்கும் பகுதியில் கண்காணிப்பு கேமரா பொருத்தி கண்காணிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இந்துக்களின் முக்கிய பண்டிகைகள் ஒன்றான விநாயகர் சதுர்த்தி இம்மாதம் 7ஆம் தேதி நாடு முழுவதும் விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. இதற்காக விநாயகர் சிலைகள் வாங்குவதற்கு வியாபாரிகளும் பொதுமக்களும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி, ஓசூர் உள்ளிட்ட பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தாங்கள் குடும்பங்களுடன் விநாயகர் சிலையை ஆண்டு முழுவதும் உற்பத்தி செய்து வருகின்றனர். தாங்கள் உற்பத்தி செய்த கலைநயம் மிக்க விநாயகர் சிலைகள் கடந்த சில தினங்களாக விற்பனை செய்து துவங்கியுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடக மாநிலங்களில் இருந்தும் வியாபாரிகள் வந்து மொத்தமாகவும் சில்லறையாகவும் விநாயகர் சிலைகளை வாங்கி செல்கின்றனர். இதில் தமிழக அரசு விநாயகர் சிலை உற்பத்தியாகும் விற்பனைக்கும் சிலை அமைப்பதற்கும் பல்வேறு சலுகைகளையும் கட்டுப்பாடுகளையும் விதித்துள்ளது. இந்த நிலையில் தண்ணீரில் எளிதில் கரையக்கூடிய வகையில் விநாயகர் சிலை உற்பத்தி செய்யப்பட வேண்டும், 10 அடிக்கு மேல் சிலை அமைக்கப்பட வேண்டும் என விதித்துள்ள கட்டுப்பாட்டுக்குள் கடைபிடிக்கின்றதா, உற்பத்தியாளர்கள் விற்பனை செய்கிறார்களா என்பதை நேரில் சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை அவர்களின் உத்தரவின் பேரில் கிருஷ்ணகிரி காவல்துறை கண்காணிப்பாளர் முரளி கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை பகுதியில் விநாயகர் சிலை உற்பத்தி செய்யும் விற்பனை செய்யும் மையங்களில் நேரில் ஆய்வு செய்ய மேற்கொண்டார். அப்போது காவல் துணை கண்காணிப்பாளர் முரளி தமிழக அரசின் விதித்துள்ள கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கும் உற்பத்தியாளர்கள் கடைபிடித்து விற்பனை செய்கிறார்களா, 10 அடிக்கு உள் சிலை உள்ளனவா என நேரில் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. விநாயகர் சிலை அமைக்கப்பட்டுள்ளவர்கள் 24 மணி நேரமும் காவல்துறையுடன் கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும். இரவு நேரங்களில் 2 பேர் கட்டாயம் உடன் இருக்க வேண்டும். விநாயகர் சிலை அமைக்கும் பகுதியில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் எனவும் விநாயகர் சிலை பாதுகாக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.